நான் வேகமா போறேன். ரசூலுல்லாஹ் பள்ளியில உட்கார்ந்து இருந்தார்கள். அவரை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போறேன். அவர் சொல்றாரு, நான் போறேன், முஹாஜிர்கள் அன்சார்கள் சுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், முஹாஜிர்கள்ல தல்கா தவிர வேற யாரும் என்கிட்ட எழும்பி வரல என்றார். எல்லாரும் எழும்பி வந்து சொன்னாங்க, ஆனா முஹாஜிர்கள்ல தல்காவை தவிர வேறு யாரும் என்கிட்ட எழும்பி வரல. அதை நான் வாழ்நாளிலே தல்காவுக்கு மறக்க மாட்டேன். தல்கா எனக்கு செய்த அந்த நினைவை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவர் தான் எழும்பி ஓடி வந்து எனக்கு சலாம் சொல்லி நன்மாராயம் சொன்னார் என்று சொல்லி அந்த அதாவது கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க. நான் போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், நபி அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமான செய்தி வந்தால் முகம் மின்னி மலர்ந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அப்ஷிர் பிகைரி யௌமின் மர்ர அலைக முன்து வலதத்க உம்முக, உனது தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இப்படி ஒரு நாள் உனக்கு வரவில்லை. அந்த சந்தோஷமான நாளை நீ அதாவது சுப செய்தியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே பார்த்து சொன்னார்கள். உடனடியாக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இன்னமின் தௌபத்தி, நான் எனது தௌபால ஒன்றுதான், எனது முழு சொத்தை நான் தர்மம் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு சொத்து வேணான்ட்டாரு. எனக்கு தௌபா பாருங்க, அந்த 50 நாளுடைய எஃபெக்ட் ஒன்றும் இல்லையே, நம்ம பிழை செஞ்ச உணர்வு தான் அவருக்கு இருக்குது. நான் எனது முழு சொத்தை நான் தர்மம் செஞ்சேன், சொத்தே வானாட்டாங்க. அப்ப ரசூலா சொல்ற, இல்ல அம்சிக் அலைக்க பாலமாலி, கொஞ்சம் சொத்தை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தர்மம் செய்ய வேணாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஹைபர்ல கிடைச்சதை மட்டும் நான் என்ன செய்கிறேன், வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் சொன்னார்கள். சகோதரர்களே, இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், நான் உண்மை சொன்னதற்காகத்தான் எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு, இந்த நன்மாராயம் கிடைச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் உடன்படிக்கை சொல்றேன், இதற்கு பின்னால நான் உண்மையை தவிர மக்களிடத்தில் வேறு எதுவும் பேச மாட்டேன். அவர் சொல்ற, நான் நினைக்கிறேன் உண்மையை சொல்லி சோதிக்கப்பட்டதுல என்ன போல வரலாற்றுல யாரும் சோதிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் எனக்கு நேசமிக்கவர்களை விட்டும் தூரமாக்கப்பட்டேன் என்று சொல்லி கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, அப்பலாம் குர்ஆன் வசனம் இருக்கிறான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனூ மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ் தஆலா மத்தவங்களை பார்த்து சொல்றான், சயஹ்லிபூன பில்லாஹி லக்கும், நபியே நீங்கள் திரும்பி வந்து விட்டால் உங்களிடத்திலே வந்து சத்தியம் பண்ணி காரணம் சொல்லுகின்றவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற, எனவே ஃபஅரிது அன்ஹும், நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக வருவார்கள், புறக்கணிச்சிருங்க. அவங்க தானே புறக்கணிக்கிறது வராங்க, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இன்னஹும் ரிஜிசுன், அவர்கள் அசுத்தமானவர்கள், நஜீசானவர்கள், அவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள். நீங்கள் அவர்களை திருப்பி தொட்டாலும் நீங்கள் அவர்களை திருப்தி அடைந்தாலும் அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைய மாட்டான். நீங்க கபர்தார்களுக்கும் சொன்னீங்கதான், அல்லாஹ் திருப்தி அடையல, அல்லாஹ் தஆலா திருப்தி அடையவில்லை. எவர்கள் எல்லாம் பின்னாக்கப்பட்டார்களோ அந்த 3 பேருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டான். அந்த 3 பேருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்கிவிட்டான் என்ற அழகான குர்ஆன் வசனங்களை சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். சகோதரர்களே, இந்த தபூக் யுத்தத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகிய வரலாறு, நல்ல முன்னுதாரண வரலாறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மாறுபட்டதற்காக புறக்கணிக்கப்பட்டதற்காக 50 நாட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தும் கூட கொஞ்சம் கூட அவர் என்ன நினைக்கல, தப்பன நினைக்கல, ரசூலுல்லாஹ்வோட ஓர்டர் சரிதான் நினைச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் மிக்க வரலாறு என்பதனால் இதில் எங்கள் வாழ்க்கைக்கு பலவிதமான படிப்பினை உண்டு. தபூக் யுத்த வரலாற்றிலே பெரும்பாலும் தபூக் யுத்தம் கூடுதலாக பேசப்படுவதற்கு இந்த கஅப் இப்னு மாலிக்குடைய 4-5 பக்க சம்பவம் தான் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய சுருக்கி சொல்லி இருக்கிறேன் சகோதரர்களே. எனவே இந்த வரலாற்றிலிருந்து நாங்க என்ன படிப்பினை பெறணும்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மை சொல்ல பார்க்கணும். நிறைய குத்தம் செஞ்சிருப்போம், கேட்டா பிரச்சனை மாதிரி விளங்கும், தப்புறத்துக்கு வழி இல்லாத மாதிரி விளங்கும். கஅப் இப்னு மாலிக் வந்தது மாதிரி பொய் சொல்லணும் என்ற உணர்வுகள் வரும், விவாத திறமையெல்லாம் இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, ஏண்டா இப்ப கஷ்டமா இருக்கும், ஒரு 50 நாள் போகும், ஏதோ ஒரு விதமா உங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். ஆக இந்த யுத்தத்தில் இருந்து அந்த படிப்பினை பெற்று எங்களது வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.